மேற்கு பகுதி ஈஞ்சம்பாக்கம் அதிமுக பாக பொறுப்பாளர்கள், பாக முகவர்கள் மற்றும் கிளை கழக நிர்வாகிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னை ஈஞ்சம்பாக்கத்தில் சென்னை புறநகர் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான KP கந்தன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பாக பொறுப்பாளர்கள், கிளை கழக நிர்வாகிகள் மற்றும் முகவர்களுக்கு வரும் தேர்தல் முன்னேற்பாடுகள் குறித்த ஆலோசனைகளை வழங்கி நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மேலும் நிகழ்ச்சியை சோழிங்கநல்லூர் மேற்கு பகுதி கழக செயலாளர் TC கருணா ஏற்பாட்டில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இந்த 5 வருஷத்துல நீங்க மின் கட்டணம், அதே போல சொத்து வரி உயர்வு, பால் விலை உயர்வு, கட்டுமான பொருட்கள் விலை உயர்வு, அத்தியாவசிய பொருட்கள், அரிசி, பருப்பு, எண்ணெய் எல்லாமே அத்தியாவசிய பொருட்கள். இதெல்லாம் இந்த 5 வருஷத்துல நீங்க எவ்வளவு இந்த ஆட்சியில உங்களுக்கு விரயமாக இருக்குது, நீங்க பணத்தை இழந்திருக்கிறீங்கன்னு சொல்லி எடுத்து சொல்லணும். கிட்டத்தட்ட 4 to 5 லட்சம் ரூபாய் போயிருக்கு. அவங்களுக்கு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 4 லட்சம் ரூபாய் போயிருக்கும். குறைஞ்ச 3 லட்சமாவது போயிருக்கும். அதை எடுத்து அதில் தாலிக்கு தங்க இதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் விட்டுறலாம். சாதாரண பண்ண செலவு மட்டும் எடுத்துட்டாலே 3 to 5 லட்சம் ரூபாய் போயிருக்கும். இதை ஒவ்வொரு குடும்பத்துக்கு எடுத்து சொல்லுங்க. 2000 ரூபாய் 1000 ரூபாய் கொடுத்து ஏமாத்த போறாங்க. ஏமாந்தா 5 வருஷத்துக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. யார் பெண்கள் ரோட்டில் நடக்க முடியாது, எதுவும் பண்ண முடியாது. யாருக்கு பாதுகாப்பு இல்லை. திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அறிவழிமங்கலம் ஊராட்சி பகுதியில் திருவிடைச்சேரி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்க பொது விநியோக கட்டிடம் திறந்து வைக்கப்பட்டது. 19.56 லட்சம் ரூபாய் மதிப்பில் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து கட்டப்பட்ட பொது விநியோக கட்டிடத்தை முன்னாள் அமைச்சரும் நன்னிலம் சட்டமன்ற உறுப்பினருமான R. காமராஜ் ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு திறந்து வைத்தார். கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் இதில் பங்கேற்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தொகுதியில் நியாய விலை கடைகளை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் திறந்து வைத்தார். பட்டுவாரி நகர், கோடி தண்டலம், கருங்கோழியில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி 25,53,000 ரூபாயில் கட்டப்பட்ட நியாய விலை கடைகளை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் திறந்து வைத்து ரேஷன் பொருட்களை வழங்கினார். தங்கள் கோரிக்கையை செயல்படுத்தியதற்காக அவருக்கு மக்கள் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்தனர். விழா ஏற்பாடுகளை மதுராந்தகம் வடக்கு ஒன்றிய அதிமுக செயலாளர் வையாவூர் VG குமரன், கருங்குழி பேரூர் செயலாளர் RT ஜெயராஜ், அதிமுக கவுன்சிலர் ஹரி ஆகியோர் செய்திருந்தனர். சென்னை ராயப்பேட்டை புரட்சித் தலைவர் MGR மாளிகையில் புரட்சித் தலைவி பிறந்தநாள் விழா குறித்து அதிமுக இளைஞரணி ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மாநில இளைஞரணி செயலாளர் NR சிவபதி தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்திற்கு அண்ணா தொழிற்சங்க மாநில செயலாளர் கமலக்கண்ணன், சட்டமன்ற உறுப்பினர் M. செந்தில்குமார், மாநில இணை செயலாளர்கள் டாக்டர் சுனில், SSR சத்யா, ஞானகுமார், பஞ்சம்பட்டி நடராஜன், YGB கருணாகரன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் AB சக்திவேல் முன்னிலை வகித்தனர். கூட்டத்தில் புரட்சி தலைவி பிறந்தநாளை சிறப்பாக கொண்டாடுவது, தேர்தலில் கழக வெற்றிக்கு பாடுபடுவது உள்ளிட்ட 6 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தென்காசி வடக்கு மாவட்டம் செங்கோட்டை மாவட்ட கழக அலுவலகத்தில் இலத்தூர் பகுதியைச் சேர்ந்த 25க்கும் மேற்பட்டோர் கடையநல்லூர் MLA முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். தென்காசி வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் கடையநல்லூர் சட்டமன்ற உறுப்பினருமான கிருஷ்ணமுரளி கழகத்தில் இணைந்தவர்களுக்கு கழக துண்டினை அணிவித்து வரவேற்றார். இந்நிகழ்வின் போது கழக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் நடைபெற்ற திருமுனை கூட்டத்தில் அதிமுக MLA பொள்ளாச்சி ஜெயராமன் தலைமையேற்று சிறப்புரையாற்றினார். மன்னூர், ராமநாதபுரம், கொசுவம் மடை ஆகிய கிராமங்களில் நடைபெற்ற திருமுனை கூட்டத்தில் கடந்த 5 ஆண்டுகால திமுக ஆட்சியின் அவலங்கள் குறித்தும் அதிமுக அரசின் சாதனைகள் குறித்தும் எடுத்துரைத்தனர். மேலும் அதிமுக தேர்தல் வாக்குறுதிகளை கூறியும் பரப்புரை மேற்கொண்டனர். பொள்ளாச்சி மேற்கு ஒன்றிய செயலாளர் சக்திவேல் ஏற்பாட்டில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. தூத்துக்குடி டூவிபுரத்தில் கழக வர்த்தக அணி அலுவலகம் திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. கழக வர்த்தக அணி செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான சீதா செல்லப்பாண்டியன் அலுவலகத்தை திறந்து வைத்து கழக கொடியேற்றி வைத்து இனிப்புகளை வழங்கினார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விஜயை நடிகராகவே மக்கள் பார்க்கின்றனர் என்றும், ஒரு நடிகை கடை திறப்புக்கு வந்தால் கூட அவர்களை பார்க்க மக்கள் கூடுவார்கள் என்றும் தெரிவித்தார். திறப்பு விழாவில் ஏராளமான கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் பங்கேற்றனர்.
கன்னியாகுமரி மாவட்டம் அகதீஸ்வரத்தில் திறந்தவெளி கொட்டகை மற்றும் கலையரங்க திறப்பு விழா நடைபெற்றது. கன்னியாகுமரி சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி 19,50,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட திறந்தவெளி கொட்டகை மற்றும் கலையரங்கத்தை முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான என் தளவாய் சுந்தரம் திறந்து வைத்தார். மேலும் அங்கு நடைபெற்ற அன்னதானத்தையும் தொடங்கி வைத்தார். முன்னதாக ஸ்ரீ இசக்கியம்மன் கோயிலில் நடைபெற்ற சிறப்பு தீபாராதனையிலும் பங்கேற்று அம்மனை வழிபட்டார். விழாவில் ஏராளமான கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் பலர் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யத்தில் பன்னீர் ஆதரவாளர்கள் முன்னாள் அமைச்சர் OS மணியன் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். வேதாரண்யம் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான OS மணியன் அதிமுகவில் இணைந்த பன்னீர் ஆதரவாளர்களுக்கு கழக துண்டினை அணிவித்து வரவேற்பு அளித்தார். அதிமுக மேற்கு ஒன்றிய இளைஞரணி செயலாளர் RV மோகன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆலப்பாக்கம் பகுதி மக்கள் நியாய விலை கடை வேண்டி அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினர் சு ரவியிடம் கோரிக்கை வைத்தனர். இதுகுறித்து அந்த பகுதியில் அரசு நிலம் உள்ளதா என்பதை ஆய்வு செய்த அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினர் சு ரவி அப்பகுதி மக்கள் தேர்வு செய்து கொடுத்த இடம் குறித்தும் அரசு பொறியாளரிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு விசாரணை மேற்கொண்டனர். இதையடுத்து 3.5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பகுதி நேர நியாய விலை கட்டிடம் கட்ட வட்டார வளர்ச்சி அலுவலகத்திடம் அளிப்பதற்கான கடிதத்தையும் அப்பகுதி மக்களிடம் அதிமுக MLA சு ரவி வழங்கினார். ஆலப்பாக்கம் பகுதி மக்கள் சட்டமன்ற உறுப்பினர் சு ரவியின் துரித நடவடிக்கைக்கு நன்றி தெரிவித்தனர். கடலூர் மேற்கு மாவட்டம் அதிமுக சார்பில் விருத்தாச்சலத்தில் செயல் வீரர்கள், வீராங்கனைகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் புவனகிரி அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழி தேவன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் புரட்சி தலைவியின் பிறந்தநாள் விழாவை சிறப்பாக கொண்டாடுவது, தேர்தலில் அடிப்படையான வாக்குகள் பெற்று அம்மா ஆட்சி அமைப்பது என தீர்மானிக்கப்பட்டது. கூட்டத்தில் பேசிய மாவட்ட செயலாளர் தோல்வி பயத்தால் விடிய அரசு மகளிர் உரிமை தொகை 5,000 ரூபாய் முன்கூட்டியே வழங்குவதாக சாடினார். தொடர்ந்து ஏராளமான கழக நிர்வாகிகளுக்கு அறுசுவை உணவினை பரிமாறினார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் அதிமுக வடக்கு மாவட்டம் சார்பில் தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகளுக்கு வாட்ஸ்அப் செயலி மூலம் ஆலோசனை வழங்கப்பட்டது. கிருஷ்ணா நகரில் நடைபெற்ற கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜு நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கினார். நெல்லை மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் சிவானந்தம் முன்னிலையில் தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட செயலாளர் ஸ்ரீதர், தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட இணை செயலாளர் அண்ணாமலை விக்னேஷ் ஏற்பாட்டில் நடைபெற்ற கூட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சின்னப்பன், மோகன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அரசு மருத்துவமனையில் கடந்த 2023ஆம் ஆண்டு பிரசவத்துக்கு அனுமதிக்கப்பட்ட இளம்பெண் ஜெயந்தி முறையான சிகிச்சை அளிக்கப்படாமல் படுத்த படுக்கையானதில் உரிய நடவடிக்கை எடுக்குமாறு முன்னாள் அமைச்சர் சேவூர் S ராமச்சந்திரனிடம் உறவினர்கள் வலியுறுத்தினர். 30 லட்சம் ரூபாய் செலவு செய்தும் சிகிச்சை பலன் அளிக்காமல் இளம்பெண் படுத்த படுக்கையானதில் வேதனையடைந்த இளம்பெண்ணின் பெற்றோர் ஆரணி MLA சேவூர் S ராமச்சந்திரனிடம் அரசு மருத்துவமனைகளின் அவல நிலையை எடுத்து கூறினர். இதுகுறித்து துறை சார்ந்த அதிகாரிகள் மற்றும் அமைச்சரிடம் கொண்டு சென்று மேல் சிகிச்சைக்கு நடவடிக்கை எடுப்பதாக முன்னாள் அமைச்சர் சேவூர் S ராமச்சந்திரன் உறுதியளித்தார். அத்துடன் வரும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் அரசின் கவனத்துக்கு இதனை கொண்டு செல்வதாகவும் அப்போது அவர் தெரிவித்தார்.